ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இங்கே எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா ஜம்பு. இவர் வந்து பெண்ணாகரத்துலேருந்து வராரு. அந்த பக்கம் இருந்து ஆடு கொண்டு வருவார், வெள்ளாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, கருப்பு வெள்ளை அந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்கலாம். இந்த வாரம் எல்லாம் வளர்ப்பு ஊட்டியே கொண்டு வந்திருக்காரு. வேற எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 40 குட்டி கொண்டு வந்தேன். 40 குட்டி கொண்டு வந்துக்கிறீங்க. எப்படி ஒரு 10 சேல்ஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ கொடுத்தீங்க? 6500, 6300. 6500, 6300. ஓகே, 6500, 6300லேருந்து கொடுத்துட்ருக்காரு. எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இதெல்லாம் 4.5 5 மாதம் குட்டிங்க. 4.5 5 மாதம் குட்டி. அதெல்லாம் என்னென்ன வெயிட்னா ஒரு உயிரடிக்கு வந்து ஒரு 12 கேஜி மேலே வரும். 12 கிலோக்கு மேலே வரும். அது ஒட்டுக்க வாங்கியிருக்காராண்ணா? கேட்குறாரு. ஓகே ஓகே. எவ்வளோ நான் கேட்டிருக்காரு? எத்தனை குட்டி கேட்டிருக்காரு? இப்போ ஒரு 6500 வேலை சொல்கிறேன். ஒரு 6,200 கொடுத்துருவேன். 6,200 வந்தால் கொடுத்துருவீங்க. எத்தனை குட்டி மொத்தம் எடுத்திருக்காரு? 7 குட்டி. 7 குட்டி. 7மே கிடா குட்டிங்களா? ஓகே ஓகே. பொட்டை குட்டிலாம் இருக்குங்களா? பொட்டை குட்டி இருக்கு. பொட்டை குட்டி அது எவ்வளோ? இது 6 போனால் அது 5500 கம்மி இருக்கு. 500 கம்மியாக வரும். ஓகே ஓகேண்ணா. இது மட்டும் தான் உங்களுதுங்களாண்ணா? அதுவும் உங்களுதுங்களா? அது எங்கள் அப்பாவது, இது எங்கள் குட்டி. ஓ, அது அப்பா கூட கொண்டு வந்திருக்காரு. தனியாக வந்து பண்ணைங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 150 குட்டி வாங்கி சப்ளை பண்ணிருக்கேன். ஓகே ஓகேண்ணா. சரி சரிண்ணா. அப்படியே உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா? நம்பர் வந்து 93 42 42 93 93 29 55 55. அண்ணா வணக்கண்ணா. வேற எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? ஒரு 17 குட்டி கொண்டு வந்தேன். 17 கொண்டு வந்தீங்களா? எப்படி நான் வித்துட்டீங்களா எல்லாம்? ஒரு 3 இருக்கு. 3 குட்டி இருக்கு. கேட்குறாங்க எவ்வளோ தெரியுங்க? 6 வாங்கலாம். மேலே வாங்க 6 ரூபாய்க்கு மேலே. 6 வேலை சொல்றீங்க? 6 சொன்னேன். அவர் 5 கேட்குறாரு. 5 கேட்குறாரு. 6 ரூபாய்க்கு மேலே. 6 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்க. ஓகே ஓகேண்ணா. எல்லாம் 3 மட்டும் தான் இருக்கு. முன்ன பண்ண அசலானாலும் சரி, அதை 100 ரூபா முன்ன பண்ண வித்துட்டு போயிடலாம். 3 கிடா குட்டியா பொட்டை குட்டிங்களா? 2 கிடா குட்டி, ஒரு பிறகு குட்டி. ஓகே ஓகேண்ணா. பிறகு குட்டி எவ்வளோங்கண்ணா? பிறகு குட்டி 6 ரூபா வரும். 6 ரூபா வரும். அது ஏதாவது 6 ரூபா வரும். கிடா குட்டி 6, பிறகு குட்டி 6. குட்டி தான் பாருங்க, நல்ல குட்டியா இருக்கு, தெளிவான குட்டியா இருக்கு பாருங்க. அது பிறகு குட்டி, இது 2 கிடா குட்டி. எல்லா குட்டியும் வந்து 6 ரூபா வந்து கொடுத்துரும் அப்படின்னு இருக்காரு. இது 6 வந்து கொடுத்துரும். கிடா குட்டி. ஓகே ஓகே. 17 கொண்டு வந்து எல்லாம் கொடுத்துட்டீங்க. 3 தான் இருக்கு. இந்த வாரம் கம்மியாக தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? ஆமா, நல்லா நேற்று அங்கே சந்தையில் வாங்கியிருந்தோம். அங்கேயே எல்லாம் கொடுத்துட்ட மாதிரி. அங்கேயே கொடுத்துட்டீங்க. ஓகே ஓகே. இந்த வாரம் இங்கே கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கீங்க. 30 வாங்கியிருந்தோம், அங்கேயே கொடுத்தாச்சு. ஒரு 13 அங்கே கொடுத்துட்டு ஒரு 17 கொண்டு வந்தேன். இன்னும் ஒரு 3 இருக்கு. ஓகே ஓகேண்ணா. இது 3 கொடுத்துட்டு போயிருங்க. அசல் வந்தால் கூட சரின்ட்டு 100 முன்ன பண்ண 100 200 தள்ளி கூட கொடுத்துட்டு போயிடும். ஓகே ஓகேண்ணா. உங்களை ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? சொல்கிறேங்கண்ணா. 87 54 66 00 47. பேருண்ணா? தமிழ்ச்செல்வன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா குட்டிங்க வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. ஆனால் எங்கேருந்து நான் வரீங்க? சேலத்தில் எங்கண்ணா? ராதகப்பட்டியிலேருந்து. வீட்டுக்கு வளர்ப்பு வாங்கியிருக்கீங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. இப்போ அடிக்கடி இந்த மாதிரி வாங்கி விற்பீங்களாண்ணா, இல்லை நீங்கள் வீட்டுக்கு? நாங்கள் வாங்கி வளர்க்குறது இப்போ தான் வளர்க்குறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்துறதுக்கு வாங்கியிருக்கீங்க. நிறைய ஆடு இருக்குன்னாங்க, அதனால தான் வந்தோம். ஓகே ஓகே. இந்த சந்தை எப்படி நான் உங்களுக்கு தெரியும்? இந்த சந்தை எப்படி தெரிஞ்சு? அங்கேருந்து இந்த சந்தை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு வந்தீங்க? மேச்சேரினாவே ஃபேமஸ் தானே ஆடு. மேச்சேரினா ஃபேமஸ் தான். ஓகே ஓகேண்ணா. இங்கேயே வாங்கலாம் தான் வந்தோம். ஓகே ஓகேண்ணா. இந்த 3 குட்டி வாங்கியிருக்கீங்க. 3 என்ன குட்டிங்கண்ணா? கிடா குட்டி. 3மே கிடா குட்டி. இது பொட்டை குட்டி. ஓகே. இது எத்தனை நாளான குட்டின்னு தெரியுங்களாண்ணா? சொன்னாங்க 20 நாளான குட்டி.
ஓகே ஓகே. 1.5 மாசத்துக்கு 1.5 மாதத்து குட்டி. ஓகே. இது பிறகு குட்டி எவ்வளோக்குண்ணா வாங்குனீங்க? இது 2500 ரூபாய்க்கு 2500 ரூபாய்க்கு வாங்குனீங்க. அவங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 3500 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த 2 குட்டி என்ன ரேட்டுக்கு நான் வாங்குனீங்க ஒவ்வொன்றும்? அது 3.5, அது 2.5, இது 1500. 1500. ரெண்டு கிடா குட்டிங்க. இது ஒண்ணு கரை குட்டி, இது ஒண்ணு பொட்டை குட்டி. ஓ, இது பொட்டை குட்டிங்களா? இது 1500 வாங்கியிருக்கீங்க. 1300. ஓகே ஓகேண்ணா. அது வந்து 2500. இது 2500, இது 3500. 3500. ஓகே ஓகேண்ணா. 3 நானா மூணுமே சேர்த்து 3 நீங்கள் தான் கொடுத்தீங்களா? மூணுமே சேர்த்து 7600 தான். 3மே சேர்த்து 7300. எப்படிண்ணா உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்களா வாங்கினது விலையெல்லாம்? ஓகே ஓகேண்ணா. அண்ணா சொல்லுங்கள். வணக்கண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 22 கொண்டு வந்தோம். 22 கொண்டு வந்தீங்க. எப்படிண்ணா எல்லாம் சேல் ஆகிடுச்சிங்களா? ஆமாண்ணா, ஒரு 12, 4, 16 கொடுத்தேன். 16 கொடுத்துறீங்க. இப்போ இது மட்டும் மீதி நிற்கிதுங்களா? 6 நிற்கிது, மட்டமாக தான் நிற்கிது. இது 2 பொட்டை, அது 4 கடாய். 2 போட்டால் அது 4 கிடாய். அந்த பொட்டை குட்டி எவ்வளோ நாள் சொல்கிறீங்க? 10 ரூபா தானே சொல்கிறேன். ஜோடியாக 10 ரூபா தான் சொல்கிறீங்க. எவ்வளோ வரல கேட்குறாங்கண்ணா? 8000 கேட்டாங்கன்னா கொடுக்கலண்ணா. 8 ரூபாய்க்கு கேட்குறாங்க, கொடுக்கல. ஓகே ஓகே. எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா இது? இதுனா ஒரு 2 மாதத்துக்கு குட்டி இருக்கும். அவ்வளோதாங்க. 2 மாதம் தான் இருக்கும். குட்டினா 7 ரூபாயா கொடுத்தேன். 16 குட்டி. அவ்வளோ 7 ரூபா மேலே கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. 2 ஜோடியாக 8 ரூபாய் தான் கேட்குறாங்க. மேலே எவ்வளோனா கொடுத்துருவீங்க? ஏதோ ஒரு 500 வந்தால் கொடுத்துடலாம். 800 ரூபா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இப்போ கிடா குட்டி அது 3 மாதம் குட்டிங்களாண்ணா? அது ஒரு 6 ரூபாயா வந்தால் வித்தரலாம். மட்டம் கழிச்சு விட்டு போன குட்டி அது. கழிச்சு விட்டு போனால கொஞ்சம் 20 கடா குட்டி, 2 பொட்டை குட்டி கொண்டு வந்தேன். 16 குட்டி பிடிச்சிட்டு 4 குட்டி கழிச்சு விட்டு போன குட்டி. ஓகே ஓகே. நான் ஒன்றும் 6 ரூபா தான் விற்கும். 6 ரூபாயா தான் விற்கும். 6 ரூபாய் தான் விற்கும். ஒன்றும் 6 ரூபா மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. கொடுத்துடலாம். ஓகே ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா கிடா குட்டி 4, 6 ரூபா மேலே வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காரு. அதான் வளர்ப்பு குட்டி. நான் உங்களை கால் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி குட்டி கிடைக்குமா உங்கள்கிட்ட? எத்தனை இருந்தாலும் வாங்கிக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? 73 73 05 11 43 11 43 கண்ணா 41 43 43. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எல்லாம் செம்மறி குட்டி. அண்ணா இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க? 25 கொண்டு வந்தீங்க. எப்படின்னா உங்களுக்கு சேல் ஆகிடுச்சிங்களா? சுமாராக ஆச்சு. எத்தனை கொடுத்துருக்கீங்க? 5 கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. இந்த 10 குட்டி இருக்குது. இது எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? 3 மாதத்து குட்டி. ஓகே ஓகேண்ணா. இது எவ்வளோ ஜோடியில் சொல்கிறீங்களா இல்லை தனிச்சு சொல்கிறீங்களாண்ணா? தனிச்சு ஜோடி 14 ரூபா. ஓகே ஓகே. கொடுத்த குட்டியில் என்ன ரேட்டுக்கு நான் கொடுத்துருக்கீங்க? 5 ரூபா 7 ரூபா 13. அது நல்ல குட்டியாக 7 ரூபா மேலே கொடுத்துருக்கு. இது கழிச்சு விட்ட குட்டி. ஓகே. ஒட்டுக்கா எடுக்கிறாங்கல்ல, அதில் வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டு போகிறது. ஓகே ஓகேண்ணா. எதனாலண்ணா? இது வளர்ப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்குன்றதுனாலயா இல்லை? ஓகே ஓகேண்ணா. இப்போ இது ஒன்று 7 ரூபா சொல்கிறீங்க. எவ்வளோ வரலும் கேட்டால் கொடுப்பீங்க? 6 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க ஒவ்வொன்றும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடா குட்டி. ஒரு 3 4 மாதம் இருக்குமாங்கண்ணா? 3 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். 3 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். ஓகே ஓகே. உங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி குட்டி கிடைக்குமாங்கண்ணா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கீங்க. உங்கள் யாராவது கால் பண்ணி கேட்டிருக்காங்களா? வாங்கியிருக்காங்க. 3 டைம் 4 டைம் வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. உங்கள் நம்பர் மறுபடியும் சொல்கிறீங்களா? 80 72 73 74 74 34. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா சங்கர். இவரும் பார்த்தீங்கன்னா வாரம் அந்த சந்தைக்கு வர்றாரு. இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்காருன்னு கேட்கலாம். நான் இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 70 கொண்டு வந்தீங்க. எப்படி நான் கொடுத்துட்டீங்களா நிறையா? 53 கொடுத்துட்டேன். இந்த 16 குட்டி மட்டும் இருக்கு. ஓகே ஓகே. எல்லாமே வளர்ப்பு குட்டி. எல்லாம் கிடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? புறவு குட்டிலாம் அங்கேயே பிரித்து விற்றுருவீங்க. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் எத்தனை குட்டியும் எவ்வளோ ரேட்டுக்கு நான் கேட்குறாங்க? இன்னைக்கு எல்லாம் 6 வேலை தானே நினைக்கலாம். இன்னைக்கு 6 வேலை தான். ஓகே ஓகேண்ணா. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் குட்டிங்க. பெரிய குட்டிலாம் 7 கொடுத்தோம். இது 6 தான். இப்போ 6:30 நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை 6 கேட்குறாங்களா? 6 கேட்டால் கொடுத்துருவோம். முன்ன கடை கொடுத்துருவோம். இன்னும் முன்ன பின்ன கேட்டால் கூட ஒரு 6 ரூபா மேலே வந்தால் கொடுத்துருவீங்களா? ஒவ்வொருத்தராக தனிச்சு கேட்குறாங்கண்ணா. அப்படி தனிச்சு கேட்டால் 13 ரூபா வரும். ஜோடி 13 ரூபா. ஜோடி 13 ரூபா. ஓகே ஓகேண்ணா. இப்போ சேனலில் போட்டோம்லைங்கண்ணா, வந்து வாங்குறாங்களாண்ணா கேட்குறாங்களா?
5 பேருக்கு மேலே கொடுத்துட்டேன். 50 10 பேட்ச் மேலே கொடுத்துட்டேன். 10 பேட்ச் மாதிரி கொடுத்துறீங்க. எப்படி உங்களுக்கு பரவாயில்லைங்களா? வந்து கேட்குறாங்க இல்லைங்கண்ணா, விலையெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? அவங்களுக்கு திருப்தியாக இருக்கா? கரெக்டான விலை தானே கொடுப்போம். இடக்கணக்கு மாதிரி வரும்ண்ணா. 14 கிலோ 5 கிலோ அந்த ரேஞ்ச் வந்துடும். உயிரடைக்கு 7 கொடுப்போம். கிலோ 1000 ரூபாய் 900 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்குறீங்க. உயிரடைக்கு 450 500 வந்துடும். 500 வந்துடும். 450 500. ஓகே ஓகேண்ணா. உங்கள் நம்பர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குண்ணா, அதை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அண்ணா வணக்கங்கண்ணா. இந்த வாரம் எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? 30 கடை 40 கடை குறையாது. 30 கடை 40 கடை கொண்டு வருவீங்க. ஓகே ஓகே பரவாயில்ல. இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க? ஒரு 35 கொடுத்தாங்க. 35 கொடுத்துட்டீங்களாண்ணா? 3 தான் இருக்கு. ஓகே ஓகே. 3 பல்லு வச்சிருக்காண்ணா? 6 பல்லு. ஓகே ஓகே. இப்போ எத்தனை கிலோண்ணா கறி வரும்? 60 கிலோ மேலே வரும். 60 கிலோ மேலே வரும். 50 கிலோ வரும். எந்த கடைண்ணா 50 கிலோ கறி வரும்? 50 கிலோ வரும். 50 கிலோ கறியே வருங்களா? 50 கிலோ வரும். 60 கிலோ மேலே வரும். 60 கிலோ கறி வரும். 60 கிலோ வரும் கறி ரெண்டும். ஓகே ஓகேண்ணா. 120 கிலோ வரும். ஓகே ஓகேண்ணா. இது ரெண்டுங்களா? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 120 கிலோ கறி வரும்னு சொல்லியிருக்காரு. 3மே பார்த்தீங்கன்னா 6 பல்லு. எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க ஒவ்வொன்றும்? ஒவ்வொன்றும் 60 ரூபா சொல்லுங்க. ஒவ்வொன்றும் 60 ரூபா சொல்கிறீங்க. எவ்வளோ வரலையும் கேட்டிருக்காங்கண்ணா? கேட்டுருக்குறாங்க. 45 வரைக்கும் கேட்டுருக்காங்க. 45,000 வரலையும் கேட்டிருக்காங்க. சேர்த்து வந்தால் கொடுத்துருவாங்க. 45க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்களா? ஒரு 1500 சேர்ந்து வந்தால் கொடுத்துருவீங்களா? சேர்த்து வந்தால் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த மாதிரி கடை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கடை எப்பயுமே உங்கள்கிட்ட கிடைக்கலண்ணா? எப்பயுமே கிடைக்கும். வீட்லேயும் இருக்குது, பட்டியிலையும் வச்சுருக்கீங்க? வீட்லேயும் வச்சுருக்கீங்க. ஓகே ஓகே. கான்டாக்ட் நம்பர் கொடுத்தோம்னா பண்ணோம்னா வெளியிலேருந்து வந்து கேட்குறாங்கல்லண்ணா, அவங்களுக்கு ஏதாவது அனுசரித்து கொடுப்பீங்களாண்ணா? கம்மியாக அனுசரிச்சு கொடுப்போங்க. அனுசரித்து கொடுப்பீங்க. ஓகே ஓகேண்ணா. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? விஜய் நம்பர் இருக்குங்க. விஜயண்ணா நம்பரே போட்டுட்டுங்களா? சரி ஓகே, அவர் நம்பரே போட்டுறேண்ணா. வணக்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா சரவணன். அவரு பார்த்தீங்கன்னா வாரம் இங்கே ஆடு கொண்டு வர்றாரு. இவர் பார்த்தீங்கன்னா பெண்ணாகரத்துலேருந்து வராரு. பெண்ணாகரம் பி அகரகரம் சின்ன பெரம்பலூர். ஓகே ஓகேண்ணா. இப்போ அங்கேருந்து ஆடு கொண்டு வருவீங்க வாரம். இந்த வாரம் எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்கண்ணா? 60 கொண்டு வந்தீங்க. எத்தனை கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் கொடுத்தது வந்து 40 போயிடுச்சு. 40 கிட்ட கொடுத்துட்டீங்க. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் நிற்கிது. இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? 5-5.5 மாதம் குட்டி. 5-5.5 மாதம் குட்டி. கிடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? இல்லை கிடாய்தான். எல்லாமே கிடா குட்டி. ஓகே ஓகே. இதெல்லாம் உயிரடைக்கு எத்தனை கிலோங்கண்ணா வரும் ஒவ்வொன்றும்? உயிரடைக்கு 11 கிலோ. 11 12 14. பெருங்குட்டி. ஓகே ஓகே. எல்லாம் கொஞ்சம் பெருங்குட்டிங்களா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா 14 கிலோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உயிரடைக்கு. ஓகே ஓகே. இப்போ எவ்வளோங்கண்ணா விலை சொல்கிறீங்க? 7,800 சொல்கிறேன். 7,800. 7,300 ரூபா. 7,300 ரூபா வந்தால் கொடுத்துருங்க. 7,300 7,500. ஓகே ஓகே. இப்போ கொடுத்ததெல்லாம் என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்கண்ணா? கொடுக்குற விலைக்கு வந்து அவ்வளோதான். 7,500 தான் இருக்கும். 7,500 கொடுத்தா 7,100 கம்மியாக கொடுப்போம். குட்டிக்கு 200 லாபம் பாசம் அவ்வளோதான். குட்டி 200-300 லாபம் வச்சு சொல்கிறீங்க? 200 வைக்கிறதுல வாங்கி தர நல்லா பிடிக்கும். அதான் எனக்கு ரைட்லேயே. ஓகே ஓகேண்ணா. குட்டி நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு குட்டி. குட்டி நல்லா இருந்தால் தான் நமக்கு நல்ல சந்தோஷம். ஓகே ஓகே. பால் குட்டியில் எத்தனை கொண்டு வந்தீங்க? பால் குட்டி வந்து 26. 26. அது எல்லாமே வித்துருச்சுங்களா? 2 அந்த 2 குட்டி இருக்கு. ரெண்டு கடை குட்டியா பொட்டை குட்டிங்களா? வாங்கினதே 3,500 ரூபா. அதனால இது கொஞ்சம் வாங்கினதே 3,500ங்களா? கடை குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? கடை குட்டி. ஓகே ஓகே. அது கடை குட்டிங்களா? அது கிடையாது. ஓகே ஓகே. 3,500 மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. இது கிடையாது. ஓகே ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா கடை குட்டி. இது 1 மாதம் இருக்குமாங்கண்ணா அந்த குட்டி? 1 மாதம் இருக்கு. 1 மாதம் இருக்கும். 22 நாள் 25 நாள் 20 நாள் 22 நாள் அவ்வளோதான் இருக்கும். ஓகே ஓகேண்ணா. இப்போ இது உங்களுதாங்களா? இதில் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இது 4.5 மாதம் குட்டி. 4 மாதம் குட்டி. 4.5 மாதம் குட்டி. குட்டி ஜாதி. இதில் 3 குட்டி ஜாதி இருக்கு. இந்த குட்டி 3 ஆடு 3 குட்டி போட்டது. 3 குட்டி ஜாதி. ஓ 3 குட்டியில் ஒட்டுக்கா பிறந்தது. ஓகே ஓகே. கேட்டாங்க அவங்க வரல. அவங்க இது நல்லா இருக்கு. பழிச்சு நல்லா இருக்கும். இது கடை குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? பொட்டை குட்டி. பொட்டை குட்டி. ஓகே ஓகே. 2 சேர்த்துங்களா?
ஓகே இதெல்லாம் என்ன விலைங்கண்ணா ஒவ்வொன்றும் 4.5 வெள்ளை 4,500. 4,500. ஓகே ஓகே பெருங்குட்டி 6. பெருங்குட்டி 6. சைஸ் 6,000 ரூபாய் 6,500 ரூபாய். ஓ 6,000. இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த பெருங்குட்டி விலையை விட்டுறாங்க. சின்ன வேலை மட்டும் அது கொடுக்க போனா அதுக்கு அது மாதிரி கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஓ அதனால பெருங்குட்டி நிக்குது, சின்ன குட்டி நீங்க வித்துருச்சு. இல்ல இப்ப பாக்குற ஆளுங்க எல்லாரும் இந்த வேலை 6,000 சொல்லி அந்த வேலை கொடு அப்படிதான் இந்த குட்டி பார்த்தா அந்த குட்டி கேட்கறாங்க. இதை விட்டு பெருசை கேட்பாங்க. ஓ அவங்களுக்கு கன்ஃபியூஸ். யார் எடுத்தாலும் 7,500 ரூபாய் 7 ரூபாய் எடுத்தாங்கன்னா அந்த குட்டி பர்ஃபெக்ட். எந்த ஒரு யாரும் எதுவும் சொல்றது இல்லை, நல்லா வளர்ச்சி ஆகிக்கு. ஓகே ஓகேண்ணா. சரிண்ணா உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, சரி அந்த நம்பர் நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். நான் எங்க இருந்து வரீங்க? நாங்கள் வந்து பக்கத்தில் மேச்சேரி அருகில் மல்லிகுந்தத்துலேருந்து வரோம். ஓகேண்ணா. நம்மள்ட்ட வந்து புறா குட்டிகளும் வரும், வளக்குட்டிங்க எல்லா வளக்குட்டிகளும் இருக்குது. எல்லாம் இந்த டைம் வந்து நம்ம குட்டிக்கு கொண்டாந்துட்டோம். கொண்டாந்து கொஞ்சம் விலை கம்மி இந்த வாரம். போன வாரம் பண்ணக்காரர் வந்து குட்டிகள் கொண்டாந்து விலை அதிகம். இந்த வாரம் 6